ஹாய் ஹலோ. தமிழ்நாடு அரசு ஒரு புதிய துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணலாம். மினிமம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்கலேருந்து டிகிரி டிப்ளமோ படித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் ப்ரோ நான் படித்து முடிச்சிருக்கேன், என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போஸ்டிங் கால்ஃபர் பண்ணும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டெனோகிராஃபர் சுருக்கெழுத்து தட்டச்சர், அதே மாதிரி டைப்பிஸ்ட்டு, இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி 4 கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேகன்சி, டோட்டலாக 4 வேகன்சிஸ் இருக்குது. என்ன ப்ரோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், போஸ்டிங் நம்பர் 4லேருந்து நம்ம வருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் கொடுத்துருக்காங்க. இந்த அலுவலக உதவியாளருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், மினிமம் 8th படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ வேறு எந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுமே கேட்கல. நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தோன்னா இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சிக்கு மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி நீங்கள் டிகிரி டிப்ளமோ படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. ஸோ 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். இது இல்லாமல் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷு போத் ஹையர் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இதுவே நீங்கள் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்டெனோகிராஃபியில் போத் ஹையர் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டைப் ரைட்டிங்கு, ஸ்டெனோ இந்த மாதிரி தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அலுவலக உதவியாளர், இளநிலை உதவியாளர் இந்த 2 போஸ்டிங்குமே அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வயது வரம்பு, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் கேட்டகரி 18 வயதிலிருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எம்பிசி, பிசி பார்த்தீங்கன்னா 34 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும். இதுவே எஸ்சி, எஸ்டி கேட்டகரியிலேருந்து அப்ளை பண்ணால் 18 வயதுலேருந்து 37 வயது வரைக்கும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேலரி பாருங்கள், லெவல் 8 கொடுத்துருக்காங்க. 19,500லேருந்து 62,000 வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 19,500 அப்படிங்கிறது நம்மளுடைய பேசிக் பே தான். இதிலிருந்து டிஏ, ஹெச்ஆர்ஏ, அதே மாதிரி மெடிக்கல் அலவன்ஸு எல்லாமே சேர்த்தோன்னா நியர்பை நமக்கு ஒரு 26,000 கிட்ட சேலரி கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய முதல் மாத சம்பளமாகவும் இருக்கும். எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது போஸ்டரில் தான் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் எப்படி ஜாபுக்கு அப்ளை பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல. நம்மளாவே ஒரு மாடலான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ரெடி பண்ணி ஸோ அதில் நம்மளுடைய டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணி சர்டிஃபிகேட்டு, 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, ஸோ இந்த டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டு எல்லாமே வச்சு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு நம்மளை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அட்ரஸ்ஸு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அப்ளை வீடியோவில் ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். ஸோ மாடலுக்கான அப்ளை வீடியோ நிறைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகே ப்ரோ, எங்கேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 100% பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். ப்ரைவேட் ஜாப்பு, கான்ட்ராக்ட் ஜாப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ 100% தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்மளுடைய ஒர்க் லொக்கேஷனுமே இருக்கும். நம்ம சென்னையில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேகன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு ஈக்குவலான வேகன்சி. ஸோ குரூப் 4ல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி வரணும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறதே கிடையாது. நமக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நமக்கான இன்டர்வியூ லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனை சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம், குமாரசாமி ராஜா சாலை, சென்னை அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு தான் நம்மளை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதற்கான மாடல் அப்ளிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணால் கூட போதும். இல்லை என்கிட்டே வேறு ஏதாவது மாடல் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட சென்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணலாம். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.